ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் கருவாடு 4 பீஸ் எடுத்திருக்கேன், 2 முட்டை, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன், சின்ன ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம். இப்போ இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தலாம். வெந்தயம் சேர்த்தலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்தலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்தலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட பச்சை மிளகா சேர்த்து போட்டேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து மஞ்சள்தூள் சேர்த்தலாம். குழம்பு மிளகாய்த்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து தக்காளி சேர்த்தலாம். இதையும் நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு உப்பு கருவாடுல இருக்கும், பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அடுத்து புளித்தண்ணி சேர்த்தலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா வச்சாதான் நல்லா இருக்கும். தொக்கு மாதிரி வச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்தலாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கருவாடு சேர்த்தலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக முட்டை ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ கடைசியாக இதில் முட்டை போட்டு ஊற்றலாம். இதை மூடி போட்டு ஒரு 4 முட்டை வேகட்டும். முட்டை வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.